ஹலோ மக்களே! நம்ம நாகர்கோயில் பொட்டல் லொகேஷன்ல சேலுக்கு இருக்கிற ஒரு 4 பிஹெச்கே லக்ஸரி ஹவுஸோட ஃபுல் வீடியோ தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டோட பேசிக் டீடைல்ஸ் இப்ப நம்ம பார்த்துடலாம். ஒரு 4.5 சென்ட் லேண்ட் ஏரியால 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப்ல சூப்பரா கட்டியிருக்காங்க. நல்ல எலிவேஷன், நல்ல பால்கனி வியூ, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பால்கனி வியூஸ்லாம் செம்மையா இருக்குது இந்த வீட்டுக்கு. இந்த வீட்டுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங், தென் கார்டனிங் ஸ்பேஸ்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. இதோட பிரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நெகோஷியபிள் தான். நேர்ல வந்து பார்த்து இந்த வீடு ஓகே அப்படின்னா நம்ம நெகோஷியேட் பண்ணியே வாங்கிக்கலாம் தாராளமா. இந்த வீட்டோட லொகேஷன் அப்படி பார்த்தோம்னா இது பொட்டல் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்குது. ஆக்சுவலி இது எந்த லொகேஷன்ல வருது அப்படின்னா நாகர்கோயில் என்ஜிஓ காலனி அந்த சரௌண்டிங்ல, அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது இது. அதுவும் இல்லாம இன்னொரு ரோடுமே இருக்குது. அந்த ரோடு எங்க அப்படின்னா பொட்டல் விளக்கு, அதுல இருந்து கூட நம்ம இந்த ஜங்ஷனுக்கு ஈஸியா வந்துக்கலாம். நியர்பை ஆக்சசபிள் தான். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு 2 ஆக்சஸ் இருக்கு. ஒரு மெயின் ரோடு அண்ட் ஒரு சப் ரோடு. கார் பார்க்கிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு நீட் அண்ட் கிளீனான ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். தென் அதில் ஒரு ஷூ ஸ்டாண்டுமே இருக்குது, செப்பல் ஸ்டாண்டுமே இருக்குது. வெளியே கார்டனிங் ஸ்பேஸ் எல்லாம் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய கார்டனிங் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு அழகே அந்த கார்டனிங் தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தென் ஹாலுக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஹாலில் என்டர் ஆனதுமே இந்த மல்டிமீடியா டிவி யூனிட், ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங்கில், டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் சூப்பராக பண்ணியிருக்கிற இந்த மல்டிமீடியா யூனிட்டில் நம்ம எவ்வளோ பெரிய டிவி வேணாலும் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வுட் ஒர்க்கு தான். அவங்க எந்த பிளைவுட்டுமே யூஸ் பண்ணல, வுட் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதன் ஹாலில் இருந்து பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு பால்கனி லுக்கு சூப்பராக இருக்குது. மேலேருந்து பார்த்தா கிளியராக கீழே தெரியும். ஒரு ஃபங்க்ஷன்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பால்கனி லுக் ஒரு பிரம்மாண்டமான லுக்கை நமக்கு கொடுக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. தென் கிச்சன் வர்றோம். சூப்பரான கிச்சன், கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் எல்லாமே முடிச்சிருக்காங்க. டபுள் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. வெளியே பார்த்தோம் அப்படின்னா பாத்திரம் கழுவுற மாதிரி இல்லை, துணிகள் வாஷ் பண்ணுற மாதிரி சூப்பரான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. தென் டைனிங்குக்குமே நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் கபோர்டு ஒர்க்குமே அவங்க வந்து வுட்ல தான் பண்ணியிருக்காங்க. டீக் வுட்ல தான் பண்ணியிருக்காங்க. பிளைவுட் யூஸ் பண்ணவே இல்லை. ஒன்லி பாத்ரூம் டோர்ல மட்டும் பிளைவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற எங்கேயுமே அவங்க பிளைவுட் யூஸ் பண்ணல. சூப்பரா குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வேணும் அப்படின்னா நம்ம நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் இருக்குது. நெகோஷியேட் பண்ணியே வாங்கிக்கலாம் நம்ம தாராளமா. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம், தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் வருது. கிரவுண்ட் ஃப்ளோரை காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்க்குறோம். சூப்பரா இருக்குது. நல்ல குவாலிட்டியான டைல் அண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்டர் ஆகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, மேல இருந்து பாக்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான லுக். இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது மேல ஒரு 20 பேர் நின்று பார்க்கலாம். அந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரை பாக்குற மாதிரி இருக்குது இந்த லுக். வியூவுமே நல்லா இருக்குதுங்க. தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே தான் கான்செப்ட் இருக்குது. தென் மேல இருந்து நல்ல வியூ இருக்குது. விண்டோ ஓப்பன் பண்ணா டோர் தெரியுற மாதிரி நல்ல வியூவில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான அட்டாச்சு பாத்ரூமே நல்ல செரா மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் வெளியே வர்றோம். அந்த பால்கனி மறுபடியும் அதை பார்க்க தோணுது. மேல இருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் கீழே என்ன நடக்குது, கீழே யார் வந்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு கிளியர் விசிபிலிட்டியில இருக்குது. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் அவங்க எதுலையுமே பண்ணல. நம்ம பால்கனி வர்றோம். 2 ஆக்சஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 2 ஆக்சஸ்லயுமே பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லனா இந்த மாதிரி பாத்துக்கலாம், இல்ல சைட்லனா நம்ம அந்த சைட்லயுமே கூட பால்கனில இருந்து பாத்துக்கலாம். உள்ள வர்றோம். நல்ல ஸ்பேஷியஸான ஏரியா. இது ஒரு டின்னர் செட்டப்ல இருக்குது. நமக்கு இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு டின்னர் வைக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஃபேமிலியா இதுல வந்து உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவு ஸ்பேஷியஸா இருக்குது. தென் மாஸ்டர் பெட்ரூம் வர்றோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் கம்ப்ளீட்டா செப்பரேட்டா பண்ணிருக்காங்க. செப்பரேட் மீன்ஸ் ஒரு பெட்ரூம் பக்கத்துல அடுத்த பெட்ரூம் இல்லாம இது தனியா இருக்குது. தென் இதுல பாத்ரூம்ல பார்த்தோம்னா பாத் டப், குழந்தைகள் குளிக்கிறதுக்கெல்லாம் பாத் டப், அந்த மாதிரி எல்லா செட்டப்புமே கொடுத்துரு. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதில் நம்ம டெரேஸ்க்கு என்டர் ஆகிறப்போ அதுலயுமே நமக்கு ஒரு பால்கனி செட்டப்ல இருக்குது. நமக்கு வெளியே பார்க்கணும் அப்படின்னா வெளியே பார்த்துக்கலாம். நல்ல சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நல்ல நீட்டான ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் தான். ஸோ நல்ல ஹீட் எல்லாம் பெரிய அளவு இருக்காது இந்த ஏரியால. இந்த ஏரியால வீடு பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடையுமே பார்க்கணும்னா வாங்க. பெஸ்ட் பிரைஸ்ல இதை ஃபைனல் பண்ணி முடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.